ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாளிலும் உங்களோடு கூட இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாலை நேரத்திலும் நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். என் அன்போடு அழைத்த சபை போதுகிறவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். என்ன ஆனாலும் நம்ம அப்பா நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லா பயபக்தியோடு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி வீடுகளில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பயபக்தியோடு இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே நீர் செய்த இல்லாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்பா என்று எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்கள் துதிக்கு பாத்திரரே, ஓ துதியில் வாசம் பண்ண பிரியமா இருக்கிறவரே, கேரோபீன்களும் சேராபீன்களும் ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாங்கள் ஏறெடுக்கிற துதியில் பிரியப்படுகிற தெய்வமே, இந்த மாலை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஓ நன்றி 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 ஆவியானவரே. ஓ thank you Holy Spirit. ரீதரனலனனா ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நன்மை செய்தவரே, எங்களை நடத்துகிறவரே, தொடர்ந்து ஓட பலன் தருகிறவரே, எங்கள் விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்தவரே, உமக்கு நன்றிகளையா. நல்ல கண்களை மூடி வாய்களை சுரந்து ஓ ரீமாமா சந்தரதா ரௌதியாண்டரனலனா. ஆவியானவரே நீர் உன்னதர், நீர் ஹல்லேலூயா வெற்றி சிறந்தவர். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ரபலா ஷதரவகது ருதியாண்டரபனலா. நல்ல கண்களை மூடி ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்பா உம்மை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டுடைய பிரசனத்தை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய முகங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கமடைய விட மாட்டார். ஓ உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நல்ல கண்களை மூடி ஹல்லேலூயா ரீதரமோ சந்தராதி அண்டரனலா. எஸ் ஜீசஸ், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. நீர்தான் எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பியிருக்கிற துருகம். நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே. துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? துன்ப வேலை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, இசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அவர்தான் நம்முடைய ஆதரவு, நம்மை தொடர்ந்து ஓட வைக்க தன்னுடைய விசேஷித்த பலத்தை நமக்கு கொடுக்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த மாலை நேரத்துல
நீர்தான் என் தஞ்சம் அப்பா. We worship you, Jesus. நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே. சொல்லுவீங்களா அவரை பார்த்து? நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே. சோர்ந்திடும் நேரம் சார்ந்திட உந்தன் கிருபையிந்தவரே. சொல்லுவீங்களா? சோர்ந்திடும் நேரம் சார்ந்திட உந்தன் கிருபையிந்தவரே. சபை யாவரும் சேர்ந்து ஏசையா உமக்கே இயேசுவே உமக்கே ஆராதனை. ஏசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை உயர்த்திடுவே, என்னே சாரே உம்மை பாடிடுவேன். சொல்லுவீங்களா? இயேசுவே உம்மை உயர்த்திடுவே, என்னே சாரே உம்மை பாடிடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. ஓ உமக்கே ஓ ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து உமக்கே ஆராதனை. ஏசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கு மாத்திரம் ஆராதனை செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியால் எங்களை நிரப்பும். தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை சுத்திகரிங்கப்பா. சுத்தமுள்ள இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், இளையவரமான ஆவியை என்று சங்கீதக்காரனாகி தாவீது ஜெபித்தது போல, Lord have mercy on us Jesus. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். அன்றைக்கு அந்த ஆயக்காரன் பரலோகத்தை கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாயிருக்கிற என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் தன்னை தாழ்த்தினது போல கர்த்தர் இந்த மாலை நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு தாழ்மை உள்ள இருந்து எங்களுக்குள்ள தாங்கப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கை நிறைவேறட்டும்பா. தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நிற்கிறவை தாங்க. உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதினால் எங்களை நிச்சயமாய் நீர் விடுவிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை நடத்திட்டுப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்த நாமத்தை அறிந்ததினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நீ வைப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க.
ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். நல்ல சத்தமர் ஆமென். சொல்லாதவங்களாம் சத்தமர் ஆமென். பாருங்க, இவ்வளவு பேர் சொல்லாம வீட்டில் உட்காந்துட்டு எப்படி சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோம், ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. Thank you Holy Spirit. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாட போறோம். ஹalleluya. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். பாடுங்க. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நல்ல கையை தட்டி. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். சேர்ந்து பாடுங்க. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடு. எல்லாரும் சேர்ந்து இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். சொல்லுங்க. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். விசுவாசிக்கிறீங்களா? உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். சொல்லுங்க. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொண்டீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி. யாவரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா
உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு நிச்சயமான விடுதலை உண்டு. ஆமென். வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நான் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் குவாரண்டைன், கர்ஃபியூ, கொரோனா கொரோனா. நியூஸ் சேனல் திருப்பினாலே கொரோனா தான். சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எப்போதான் இந்த காரியம் முடியும்? சில பேருக்கு மரண பயம், ஐயோ இந்த கோவிட் நம்மளை பாதிச்சிருமோன்ற பயம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தமது சிறகுகளின் நிழலாலே நம்மை அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்கிறபடினால், சங்கீதக்காரனாக தாவீது தான் எழுதுறார் 63ஆம் சங்கீதத்தில், நீர் எனக்கு உதவியாய் இருந்ததினால் உமது சிறகுகளின் நிழலிலே நான் களி கூறுவேன் அப்படின்னு எழுதுறார். ஆமென். அவருடைய சிறகுகளின் நிழல் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது, அரணை குறிக்கிறது. இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களிலும் கோவிட், ஆனா அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இப்படி கையை கட்டிட்டு அமைதியா டிவி பார்க்கறதுக்கு இல்லை, நல்ல கையை தட்டி பாட்டு பாடுறதுக்கு தான். ஆமென் ஆமென். எங்க பார்த்தாலும் கோவிட் கோவிட் கோவிட். நான் இந்த ஸ்ட்ரீட்ல வரும்போதே என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட், கோவிட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எங்க பார்த்தாலும் மரண பயம். சோர்ந்து போகாதீங்க. அவருடைய சிறகுகளின் நிழலாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் மூடி வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க மாத்திரம் பாட போறீங்க, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். இரண்டாவது அடி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே என்னை காத்திடுவார். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு நேரங்களிலே அவரே அவனுக்கு அடைக்கலம் என்று சங்கீதக்காரனாக தாவீது எழுதுகிறான். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். நீதிமானுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும். அவர் மேல் நீங்க வாஞ்சையா இருக்கிறபடினால கர்த்தர் நிச்சயமா உங்களை ரட்சிப்பார், விடுதலை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. நீதிமான் இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டு இந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன். ஆமென். கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் நீதிமான் தான். பென் சாமுவேலுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு நேரங்களிலே எனக்கு உதவி செய்கிறவர் வேற யாரும் கிடையாது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். நீங்க சேர்ந்து பாட போறீங்க, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல வாயில தொடர்ந்து நீங்க நீங்க வீடுகளில் சவுண்ட் போடுறது எனக்கு இங்க காதல கேட்கணும். அந்த மாதிரி நல்ல சத்தமா நீங்க பாட போறீங்க. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூர்ந்து நம்மை நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். ஓ ரபா ஷந்தா ரமா ஹொந்தோ லோதியான் ரபா. ஹல்லேலூயா. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். சொல்லுங்க. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொண்டீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொண்டீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் ரபா சந்தரபதரனா. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ரெண்டு கையை உயர்த்தி உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால்
வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். நல்ல கரங்களை தட்டி ஓ thank you Holy Spirit. நிச்சயமாய் விடுதலை செய்வார். நீதிமானுக்கு ரட்சிப்பு அவரால் மட்டும்தாங்க முடியும். இக்கட்டு நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். ஆபத்துல ஒருவேளை உதவி செய்யாதவர்கள் அநேகர் இருப்பாங்க. இந்த இக்கட்டான நேரத்துல தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய நிலைமை புரியும். நான் சொல்றது உண்மைதானே. அநேகர் நீங்க ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, யாரும் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இக்கட்டு நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். சோர்ந்து போகாதீங்க. அவர் தோள்களின் மேலே சாயும் போது கவலையே அவசியம் இல்லைங்க. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழக்கத்தை கூட்ட முடியும்? நீ கவலைப்படுறதுனால உன் சரீரம் தான்ப்பா கெட்டு போகுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு தாயாரே, பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ? தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய சமூகம் ஒன்று போதும். சேர்ந்து பாடலாமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆமென். கவலை ஒன்றும் எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு கவலையோடு பாடக்கூடாது. நல்ல கையை தட்டி உற்சாகமா பாடணும். ஆமென். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் ஆமென் மாற்ற இந்த மாலை நேரத்தில் அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. சேர்ந்து பாடுவோம் என்னோடு கூட. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. பாடுங்க பாப்போம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. பாடுவோம். யெகோவா ஈரே எந்த தேவன், சத்தமா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தெய்வன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு. அட அம்மா, கவலைப்படாம பாடுங்களேன். என் சேவைகள் எல்லாம் ஆமென், சேவை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா தேவன், யெகோவா ஈரே எந்த தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தெய்வம், என் தேவைகளை சந்திக்க நீர் வல்லமை உள்ளவர். ஓ யெகோவா ரஃபா எந்த தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நல்லா பாடுங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
நல்ல கரங்களை தட்டி சத்தமா என்னோடு கூட சேர்ந்து பாட போகிறோம். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். பாடுங்க. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் ஏன் தெரியுமா? யெகோவா ஈரே எந்தன் யெகோவா ரஃபா எந்தன் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. விசுவாசத்தோடு யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்க என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். ஓ, என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுங்க. நெருக்கத்திலே கர்த்தரை உதவி செய்தாரா? ஆமென். விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தாரா? ஓ, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்க ஏன் தெரியுமா? சொல்லுவோம். யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்ற தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர் நீரே என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நல்ல கையை தட்டி ஓ ரபலமதி அந்தரனஷேந்தரனனா உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். என் தேவைகளை சந்திக்க நீர் வல்லமை உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர். We believe you Jesus. இத்தனை ஆண்டுகள் எங்களை நடத்தினீரே, எத்தனையோ தேவைகள் வந்தது, அப்போலாம் உம்முடைய கரங்களை நடத்தினதே. இந்த இக்கட்டு நேரத்திலும் எங்களை நடத்த நீர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்றவங்க எல்லாரும் நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில ரீதரபனா ஷையந்தரனலனா. We bless your name master, we glorify your name Jesus. அவர் தோள்களின் மேலே சாய்கிற நமக்கு ஒரு நாளும் பயம் இல்லை, ஒரு நாளும் கவலை இல்லை. ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாருங்க, நம்ம தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாரு. ஆமென். நான் நினைக்கிறேன் அந்த சாரிபாத்தின விதவை அப்படிதான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லை அந்த அம்மா கிட்ட. எலியாவை ஆண்டவர் வீட்டுக்கு அனுப்புறார். ஏவா நீ இங்க இருந்தா என்னை மறந்துடுவ, அதனால நீ சாரிபாத்தினுடைய வீட்டுக்கு நீ போ அப்படின்னா அங்க போறாரு. கிளம்பி போனா அந்த அம்மா ஏதோ விறகுலாம் பொறுக்கிட்டு இருக்கான். நம்மளால போன உடனே போய் எடுத்த உடனே அம்மாவுக்கு எடுத்த உடனே சாப்பாடு கேட்டா அந்த அம்மா அடிச்சிடும். ஏன்னா அந்த அம்மா ஒண்ணும் இல்லாம இருக்குது. போய் உடனே தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்ட உடனே எடுத்துட்டு வர போகும்போது அம்மா அப்படியே ஒரு ரொட்டி சுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற. அந்த அம்மா உடனே திரும்பி பார்த்து சொல்லிச்சான், ஏயா இது கொஞ்சமாச்சும் உனக்கே நியாயம் இருக்குதா? ஆமென். எங்களுக்கே ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கே ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம். நானும் என் பையனும் சாப்பிட்டு சாகிறதுக்கு கொஞ்சம் இருக்கிற கொஞ்சோண்டு மாவை நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம். இப்போ மாவு கேட்டால் எப்படியா அப்படின்னும் போது அவர் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் நான் சொன்னதை செய்யணும் போது மறு வார்த்தை அவங்க பேசவே இல்லைங்க. எலியா சொன்னது போல போய் செஞ்சாங்க. நெருக்கமான ஒரு நேரம். ரெண்டாவது வாட்டி நம்ம பாட போகிறோம். நான் நினைக்கிறேன் நம்ம இப்படி தான் பாடிருக்கோம்னு நினைக்கிறேன். நெருக்கமான ஒரு நேரம், சாப்பிட்டு சாக போறோம்னு சொல்ற ஒரு நிலைமை. அப்போ ஒரு அற்புதம் நடக்கும் போது நான் நினைக்கிறேன் அந்த அம்மா கையை தட்டி இப்படிதான் பாடி இருக்கும். எப்படி தெரியுமா? ஓ நெருக்க
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்லுங்க, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் யெகோவா ரப்பா என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோம், யெகோவா ஈரே எந்தன் தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இக்கட்டான நேரத்தில் அவர் உங்கள் தேவையை சந்திப்பார். ஆமென். ஒருவேளை இந்த விதவையை போல சொல்லுகிற நிலைமை உங்களுக்கு இருக்குதா? இருக்கிறதே கொஞ்சோண்டு மாவு தாங்க, கொஞ்சோண்டு அரிசி தாங்க, சாப்பிட்டு சாகலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நெருக்கத்தில் உதவி செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆமென். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கண்ணை மூடிட்டு அவரை நம்பிடணும். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். கண்ணை மூடிட்டு நம்பிட்டு அவர் முன்னாடி போய் பாருங்க. எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை பொல்லாத பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். அவரை நம்பி நீங்க கால் எடுத்து வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாகவே இந்த இக்கட்டு நேரங்களிலே உங்களுடைய கொம்புகளை, உங்கள் தலைகளை உயர்த்துகிற கிறிஸ்துவை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அவர் தோள்களின் மேலே சாயும் போது நமக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கவலை இல்லை. ஆமென். சூழ்நிலைகள் அப்படி வரதான் இருக்கும், சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும், பார்ப்பதற்கு ஒன்றுமே நடக்காது போலதான் இருக்கும். சொல்லுங்க, ஒருவேளை பலவிதமான இக்கட்டு நேரத்தில் போய் கொண்டிருக்கிறீர்களோ, நீதிமானுக்கு துன்பமே வராதுன்னு கர்த்தர் எங்குமே சொல்லலையே. புரியுதா நான் சொல்றது? பிரச்சனையே வராதுன்னு கர்த்தர் சொல்லலையே. ஆமென். இந்த இக்கட்டு நேரம் எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான நேரம். நீ சும்மா சொல்லிருவே, எப்பா கஷ்டப்படுற எங்களுக்கு தானே தெரியும்னா எல்லாருமே தான் இக்கட்டு நேரத்தில் போயிட்டு இருக்கிறோம். நீதிமானுக்கு துன்பம் வரவே வராதுன்னு சொல்லல. நீதிமானுக்கு துன்பம் வரும். ஆமென். பிரச்சனை வரும், பாடுகள் வரும். ஆனாலும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் அவனை விடுவித்து காத்துக் கொள்கிறார். அதுதான் உண்மை. ஆமென். நான் சொன்ன நீதிமானுக்கு ரட்சிப்பு அவரால் தான் வரும், அவரால் தான் வரும். கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்துவார். கண்ணை முன்னிட்டு அவர் கையை பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிருங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்துவார். எல்லாரும் எழும்பி நின்று கூட சேர்ந்து பாட போறோம். ஹalleluya. ஓ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளில் பள்ளத்தாக்கில் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் சத்தத்தை உயர்த்தி யெகோவா ஈரே எந்த தெய்வம், தேவைகள் யாவும் சந்தி. நல்ல விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க பாப்பா. யெகோவா ரப்பா எந்த தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் பாடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. யாவரும் சேர்ந்து உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்கப்பா, உம்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அற்புத
அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். இந்த இக்கட்டு நேரத்திலே எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, உம்மை தான் நாங்க எல்லாரும் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா. சபையாவரும் சேர்ந்து உங்களை தான் நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. சொல்லுவோம், உம்மைத்தான். ஓ, உம்மையே நம்பி உம்மையே ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவீராக. எல்லா விதமான கலக்கங்கள் மாறுவதாக. ஒரு விசேஷித்த தேவ அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படுகிறது. அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் இப்போதே உலாவுகிறது. எல்லா விதமான குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லாவற்றையும் மகிமையிலே கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ தொடுதல். நல்ல கரங்களை தட்டி ரீதரவலதியோ. ஓ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை நடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, ஓ, எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறவரே, பயப்படாதேன்னு சொல்லுகிறவரே, உம்மையே நாங்கள் நம்புகிறோம். ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக எல்லாரும் உயர்த்தி, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். எத்தனை பேர் சொல்ல முடியும் விசுவாசத்தோடு? ஓ, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். அன்பு தாயாரே, அன்பு சகோதரனே, ஓ, பிசினஸ் இப்படி முடக்கப்பட்டிருக்கிறது என்று பலவிதமான கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது ஏன் கலங்குகிறாய்? உன்னை அழைத்தவர் ஏதோ ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். எந்த குறைவு வந்தாலும் உங்களை நடத்துவார். எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் உங்களை நடத்துவார். அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். கவலைகள் இல்லை, கலக்கங்கள் இல்லை. கர்த்தரின் மீட்பர், குறை ஒன்றும் இல்லை. கவலைகள் இல்லை, கலக்கங்கள் இல்லை. கர்த்தரின் மீட்பர், குறை ஒன்றும் இல்லை. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அழைத்தவர் உண்மை உள்ளவர். மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். முடிவு பரியந்தம் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் நம்பிக்கை இழந்து போகிறாய்?
விசுவாசம்லாம் ஒருவேளை மரித்து போன நிலைமையில் இருக்கிறதோ, நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை மீண்டும் உயிர் பெற செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். All you have to do is just faith in him. தொடர்ந்து ஓடுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன் சோர்ந்து போகிறாய் ஆத்துமாவே? நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய் ஆத்துமாவே? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya. Oh yes Jesus. அழைத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவர். மரண பரியந்த மேலில் நடத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். 2 கையை உயர்த்தி அர்ப்பணிப்போட. Oh yes Jesus. அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். சொல்லுவீங்களா? அழைத்த தெய்வம் நடத்தி செல்வார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். கவலைகள் இல்லை, கலக்கமும் இல்லை. கர்த்தர் என் மீட்பர், குறை ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. கவலைகள் இல்லை, கலக்கமும் இல்லை. கர்த்தர் என் மீட்பர், குறை ஒன்றும் இல்லை. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். ஓ என்ன வந்தாலும், ஓ ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. உலகமே எதிர்த்தாலும் நம்பினோர்களும் தூற்றினாலும், உலகமே எதிர்த்தாலும் நம்பினோர்களும் தூற்றினாலும் என்னை அழைத்தவரோ ஒரு போதும் என்னை மறவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னை அழைத்தவரோ ஒரு போதும் என்னை மறவார். என்ன வந்தாலும் சொல்லலாமா? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசு என்னை கைவிடார். சத்தமா? என்ன எது நடந்தாலும் என் வாழ்க்கையில ஏசப்பா, ஓ என் இயேசு என்னை கைவிடார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. 2 கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. 2 கரங்களை உயர்த்தி நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ உயர்வானாலும் தாழ்வானாலும் வருங்காலமானாலும் ஆமென், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் இந்த உலகத்தில் எந்த காரியமும் என்னை பிரிக்க முடியாது சொல்லுகிறவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
ஸ்திரப்படுத்துவார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். எந்த நிலைமை வந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். வெட்கவே படுத்த மாட்டார். தைரியமா முன் சொல்லுங்க. வழி இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. ஆமென். செங்கடல்களை பிளந்து வழியை உண்டு பண்ணுகிறவர் உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். ஓ ரபா சந்தா ரமா கந்தோ லோதி அண்டர மௌனலனா ரிபாண்டா தியா சந்திர பௌதே ஹந்தியா கந்துலோ நமா. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி முத்தரியாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். இந்த லாக்டவுன்ல எவ்வளவு நேரம் ஆண்டவரோட நேரம் செலவிடுறோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோட நடக்கிற அனுபவம் இருக்குதா? இல்ல ஏதோ ஒரு பெயருக்கென்று ஒருவேளை சண்டே சர்ச்சுக்கு போக முடியல, அதனால லைவ் பார்த்துடணும் அப்படின்னு ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறோமா? No, that's not the way which God looks for. ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நடப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிறீங்களா? நீ ஆதில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு சபையே. ஏன் நலனும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இப்படி வெதுவெதுப்பாய் இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவார் என்பதை மறந்து விடாதே. காது உள்ளவன் இந்த சத்தத்தை கேட்க கடவன். ஒரு அர்ப்பணிப்போட எங்களை சுத்திக்கிறீங்கப்பா, எங்களை சுத்திக்கிறீங்கப்பா. நீங்க விரும்புறது போல எங்களை நடத்துங்கப்பா, எங்களை வளைந்து கொள்ளுங்கப்பா. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Jesus. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என்னுள்ளில் வளமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் கரையுமோர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் நாள், இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைக்கின்றாரே. இந்த உலகம் நம்முடைய வீடு அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவானவர் ஒரு நிரந்தரமான வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் வெகு சீக்கிரத்தில் திரும்பி வரப்போகிறார். அவரை சந்திக்க எதிர்கொண்டு அவருக்காய் காத்திருப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் கடைசி அப்படி எழுதி முடிக்கிறாரு. அவர் வரும்போது அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். 2 கையை உயர்த்தி, அப்பா நீங்க வரும்போது அந்த ஆண்டவர் சிலுவையில அறையும் போது அவரோடு சேர்ந்து ரெண்டு பேர் அறையப்பட்டார்கள். அதுல ஒருவன் ஆண்டவரை நிந்தித்தான். ஒருவன் அவன் பண்ண ஒரு சின்ன ஜபங்க, கடைசி நிமிஷத்துல பரலோகத்துக்கு போயிட்டான். அவன் பண்ண சின்ன ஜபம் என்ன ஜபம் தெரியுமா? Lord, remember me when you come today. அப்பா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது என்ன நினைவு கூறுங்கப்பா, என்ன நினைச்சுக்குங்கப்பான்னு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு போகும்போது என்னோடு கூட பரதேசில நீ இருப்பப்பா. என்ன ஒரு அழகான ஜெபம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த ஜெபம் அவசியம். 2 கையை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? Lord, remember me. நீங்க வரும்போது என்ன நினைச்சுக்குங்கப்பா. அவருடைய வருகை எப்போ வரும் என்றது நமக்கு யாருக்கும் தெரியாதுங்க. திருடனை போல வருவார். அவருடைய வருகைக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருக்குள்ள நிலைத்திருங்களப்பா. எங்களை நினைச்சுக்குங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விஷயம் கூட சுத்திக்கிறீங்க. ஆபேலும் அவனுடைய காணிக்கையும் நீர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டது போல இந்த நாளிலே எங்களையும் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்க பிரியப்படுங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே.